ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் வந்திருந்தேன். இன்றைக்கி சிவராத்திரினால நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதனால் சரி காலையிலேயே அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் எங்கள் மாமியார் வரும்போது என்ன பண்ணாங்க, முருங்கைக்காய் கொடுத்தாங்க. ஒரு 5-6 முருங்கைக்காய் இருக்கும். அதை வாங்கிட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், என்னென்ன ஒன்றுமே வாங்க மாட்டேறேங்க. இப்போ விலைவாசி எவ்வளோ விற்கிது பாருங்கள். வாழை இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்கியிருப்பேன், வாழைப்பழம் வாங்கியிருப்பேன். 4 வாழைப்பழம் நாளைக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கு நாளைக்கு வெத்தலைலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பயுமே ரெகுலராக இருக்கும், வெத்தலை தீபம் போடுறதுனால. அதனால் வெத்தலை வாங்கலை, பாக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் கல் பாக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, கள்ளிப்பாக்குன்னுவாங்கள்ல, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கற்பூரம் 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா வீட்டில் கற்பூரம் காலியாகிற மாதிரி இருக்குது. சரி காலியாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கற்பூரம், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைத்தண்டு 10 ரூபான்னு விற்றாங்க இன்றைக்கி. சரின்னு சொல்லிவிட்டு பெரிய தண்டாக இதாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி. எப்பயுமே வாங்க மாட்டேன் கடையில் வாழைத்தண்டெல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் தடியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அதனால் சொல்லிவிட்டு அதையும் வாங்கியிருந்தேன். இது வரைக்குமே 89 ரூபா ஆயிடுச்சிங்க. பாருங்கள் பில்லு நான் காட்டுறேன், ஒன்றுமே வாங்காத மாதிரி இருக்குது. 89 ரூபா பில்லு வந்துருச்சு. வாங்கிட்டு வந்தோடனே தம்பி நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, அவருக்கு பல்லுவலினால லீவ் போட்டுட்டார். சரி சாமி ரூமை நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அவனே அழகாக எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சுருப்பான் பாருங்கள். அதை பாருங்கள், பூவெல்லாம் ரெடி பண்ணி வெத்தலை பாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். ஈவினிங் தான் கும்பிடுவோம். ஆனால் நான் மார்னிங்கே கும்பிட்ருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டலை சாப்பிட்ற நைட்டு வச்சு சாப்பிட மாட்றாங்க. அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டா நம்மளுக்கு ஈவினிங்குள்ளே அது காலி ஆகிடும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பட்டாணி, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, இப்போ மூக்கலை எல்லாமே இருக்குங்க. அதில் கலப்புன்னு சொல்லுவாங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் வேக போட்டுட்டேன். 2த்தையும் சாமி கும்பிட்றதுக்கான 2 திங்ஸையும் வேக போட்டாச்சு. வேக போட்டு எடுத்தும் வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றியாச்சு கடன்னு. காலைல டிஃபன் ரெடி பண்ணோன்னே இட்லி ஊற்றியாச்சு. தம்பிக்கு வீட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பசி எடுத்துக்கும். சரின்னு சொல்லிவிட்டு இட்லியும் ஊற்றிட்டேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இஞ்சி பூண்டு போட்டு ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணுவேன், அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வடைக்கறி ரெடி பண்ணிவிட்டேன், இட்லிக்கு சைட் டிஷ்ஷு. அதை பாருங்கள், நம்ம வேக வச்சதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஹஸ்பண்ட் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவர் குளிக்க போனோடனே இப்போ சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்தவொடனே சாமி கும்பிட்டுட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக தான். இந்த சிவராத்திரின்றது ஒன்றுமே சிம்பிளாக தான் கும்பிடுவோம். சுண்டல், அப்போ தான் கலப்புன்னு சொல்கிறேன்னா அது, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு உண்டை செய்வாங்க, அதை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் தம்பி டென்டிஸ்ட்கிட்ட தாங்க கூட்டிகிட்டு போனோம். தம்பி கூட்டிகிட்டு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் இது மாதிரி பண்ணணும், இதுவெல்லாம் போயிடுச்சு, பல்லெல்லாம் இதுவாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கேப் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேடம் வரல. உள்ளே அந்த இவங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த டாக்டர் மாதிரி இருப்பாங்கள்ல டென்டிஸ்ட்கிட்டலாம், அவங்க தான் இருக்காங்க. உள்ளே என் பையன் பாருங்க எட்டி பார்க்குறான். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆயிடுச்சிங்க. சரி தம்பிக்கு எதனா ஜில்லுன்னு குடிக்கணும்னு சொன்னால் ரோஸ் மில்க்கு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா வர வழியில் ஹோட்டலில் குழம்பு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் சாப்பாடு அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். காரக்குழம்பும் அப்புறம் சாம்பாரும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சைடிஷ் பார்த்திங்கன்னா வரும்போதே பக்கோடாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 1 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குழம்புலாம் வைக்க முடியாது. ஏன்னா நானும் காலைல சாப்பிடல. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லைம்மா நம்ம வாங்கிட்டு போயிடலாம், நீ சாப்பாடு மட்டும் வச்சுக்கோ அப்படின்னாங்க. சரி சாப்பாடை வச்சுட்டு மேலே போய் துணியெல்லாம் காய வச்சுட்டு வரத்துக்குள்ளே சாப்பாடும் வெந்துடுச்சு. கடன்னு எல்லாேருக்கும் சாப்பாடு ரைஸில் வேக வச்சதை எடுக்க முடியல. அதை வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இது பண்ணி வைக்க முடியல. எடிட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோனில் சார்ஜு நிற்க மாட்டேங்குது, ஏன்னே தெரியல, ஆஃப் ஆகி போச்சு. பக்கோடா தான் என் ஹஸ்பண்ட் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. இது என் பையன் விரும்பி சாப்பிடுவானே, ஆனால் அவரும் அது பல் வழியாக சரியும் சாப்பிட்டாரு. ஈவினிங் பார்த்திங்கன்னா மேலே போய் செடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு, நம்ம டாம் அங்கே தான் இருக்கார்ல, அவருக்கும் சும்மா தண்ணி கட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே கிளம்பியாச்சு. மேலே போய் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றும்
வெயில் காலம்னா 2 வேளையும் தண்ணி ஊற்றினாலும் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் சுத்தமாக தண்ணியே இருக்க மாட்டேங்குது. காலையில் இன்றைக்கி ஊற்றலை, சரி ஈவினிங் போயாவது ஊற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே போய் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த தண்ணி செடிக்கு ஊற்றும் போது பாருங்களேன், அந்த செடியை அப்படியே ஆடும். ஜாலி ஜில்லுன்னு இருக்கா மாதிரி இருக்குது. நம்ம பசங்களாம் வந்து வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா ஜில்லுன்னு எப்படி இது பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளஷ் பண்ணி அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி அடித்து பாருங்கள், அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த செடியெல்லாம் ஆடும் பாருங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி தண்ணி அடிக்க. அதனால் நானும் அடிச்சுட்டு பக்கத்தில் நம்ம டாமும் இருப்பார், அவருக்கு கொஞ்சம் தண்ணி கீழே ஊற்றி வெயிலில் இருக்கான்ல, அதனால தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவனையும் வந்து டெய்லி வெயில் காலமானா குளிப்பாட்டி விட்டுருவேன். சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை ஷாம்பு போட்டு குளிப்பான். இதில் அவன் கொஞ்சம் நேரம் விளையாடுவான். அவன் கூட விளையாடிட்டு எவ்வளோ அழகாக விளையாடுறான் பாருங்கள். அவன் கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறது இதுமாதிரி தான் நாங்கள் டைம் பாஸ் பண்ணுவேன். அவுத்து விட்டோன்னா நல்லா விளையாடுவார். சரி இருந்தாலும் வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சாயந்தரம் கோயிலுக்கு போனோன்னால அவர் கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் ஈரம் பண்ணி விடலான்னு சொல்லிவிட்டு ஈரம் பண்ணிவிட்டு அவருக்கு மேலே தண்ணி அடிச்சு விட்டேன். எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சா தான் குடிக்கும். ஆனால் எங்கள் டாம் ரொம்ப வித்தியாசமானவன். அந்த தண்ணி அதுமாதிரி பைப்பில் விட்டோன்னா தான் அது செடிக்கு விடும்போது தாங்க வந்து குடிப்பான். அவுத்து விட்டோன்னா செடியை மொத்தம் நாஸ்தி ஆகிடும். அதனாலே நான் தூரத்தில் இப்படி தாங்க குடிப்பான் அவன். அது மோட்டர் ரொம்பி தண்ணி மேலே ஊற்றும், அதில் அவுத்து விட்டோன்னா இப்படி தான் குடிச்சிங்க கிடப்பான். அந்த டப்பில் ஊற்றி வச்சா வெயில் காலத்தில் குடிக்கவே மாட்டான். அதை ஊற்றிட்டு அது மேலே உக்காரானே தடி குடிக்கவே மாட்டான். இது மாதிரி பண்ணால் தான் அவர் குடிக்கிறாரு. அவருக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கிறாப்புல. பாருங்க எப்படி குடிக்கிறான் பாருங்க. கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அந்த தண்ணியெல்லாம் விட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு. கொஞ்சம் துணிலாம் இருந்தது, மடிச்சு எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.